விவசாயம்ங்கிறது ஒரு வாழ்க்கை முறை, அது வியாபாரம் இல்ல. எல்லாருமா சேர்ந்து இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரை கிரியேட் பண்றதுக்கு நம்மாழ்வார் மாதிரி பீப்புளை செலிப்ரேட் பண்ணுவோம். நம்மாழ்வார் பெருமையை பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். நான் கடைசியா ஒரு விஷயம் என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணதோட சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு என்ன பார்த்து கேட்பாங்க, எல்லாரும் ஆர்கானிக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதே கேள்வியை நம்மாழ்வார் கிட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்டப்போ, நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, எல்லா விவசாயிகளும் ஆர்கானிக்கா மாறிடுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. நம்மாழ்வார் சிம்பிளா சொன்னாரு, நான் அவங்க மாறுவாங்களான்னு சொல்ல முடியாது, ஆனா நான் உண்மைய சொல்றேன், மாற்றம் வேணும். இன்னைக்கு நான் விதைக்கிறதெல்லாம் விதைகள் தான். சில விதைகள் உடனே முளைக்கும், சில விதைகள் வருஷங்கள் ஆகலாம். ஆனா எல்லாரும் நல்ல விதைங்கிற நம்பிக்கையில இயற்கை விவசாயம் அவசியங்கிற விதைய நான் விதைச்சிட்டு போறேன். அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு டயலாக் சொல்லியிருக்காரு. டயலாக் இல்லைங்க, முக்கியமான ஒரு கோட். நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு விதை மாதிரி, விதைத்து கொண்டே இருக்கணும். அது முளைச்சா மரம், இல்லைன்னா மண்ணுக்கு வரும். நம்பிக்கை என்ற விதையை நாமும் விதைப்போம். ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கலாம்.